வணக்கங்களே, கடவுளோட டிவி நேயர்கள் லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் டிப் ஆஃப் த வீக்காக கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசி அதிபதி குரு. ஸோ குரு அது பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4 இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து எந்த வித மாற்றமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பட் நடைமுறையில் வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்க மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கணுங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் இருக்கும்பொழுது சனி ராகு ஒன்றா இருக்கும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதேமாதிரி வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்துக்கு சின்ன சலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான, சொத்து சம்மந்தமான விஷயம் நிறைய தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் இருக்கணும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அது 4ஆம் அதிபதி 6ல். ஸோ 4ஆம் தேதி 6லன்னா அது பரிவர்த்தனை அங்கேயே வரும்போது அந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது. அதுவும் வந்து 4 குரு ஆட்சியோடு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்து, ஏன்னா வந்து அது பாதகாதிபதி வக்கரமாக கூடவே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், பார்த்துருந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத மன உளைச்சல் வர்றதுக்கான எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6 மற்றும் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது சுக்கிரன் வந்து 6லேயே ஆட்சியாக இருக்கிறது அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஒரு வேலை விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் வந்து புதன் நீச்சமாய் வக்கரமாகும்போது கணவன் மனைவி உறவில் வந்து சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும். ஏன்னா வக்கரம்னாலே கொஞ்சம் ஈகோ ஒரு அதிகமாக இருக்கும். நான் முடிச்ச கோயிலுக்கு 3 காலங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமியார் சார்ந்த உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வாரத்தின் ஸ்டார்டிங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு மனக்கலக்கங்கள், ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து மாறி வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ரசிகர்களுக்கு வந்து ஒரு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ 9 4 ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் இல்லாமல் ஒரு பெரிய ராஜயோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நடைமுறையில் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான பிஸ்னஸ் இருந்தாலும் அது நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் இல்லைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து மேஜராகவே பார்க்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், தாயார் சம்மந்தமான உடல்நல சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அங்கே சனி ராகு எல்லாமே நிறைய பிளானட் அங்கே இருக்கும்போது அது வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸஸும் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி ஒன்றா இருக்கும்போதே நல்ல ஒரு பெரிய ராஜயோகம் நல்ல விஷயங்கள் கொடுக்கும். இருந்தாலும் சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது அது வக்கரமாக போகிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாவது சந்திரன் 8ல் இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் மொதல் சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் 8ல் இருக்காருங்க. ஸோ அதில் வந்து 5 மற்றும் 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகளை ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அதனால் காதல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தேசம் ராகு வந்து 4ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது வீடு பெருசாக வாங்கணும், சொத்துக்கள் பெருசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப மனசு இதனால் குடும்பத்தில் வந்து சலசலப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் விரோதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து அங்கேயே 4லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனால் நிறைய கிரக கூட்டங்கள் 4 இருக்கும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வந்து அது சனி ராகு எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒரு ஸ்மெச்சஸ் எதையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்தினோட சனி ராகு ஒன்றாக இருந்து 4 இருக்கும்போது தாயோட உடல் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி ராகுங்கிறது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் வந்து இருந்தாலும் அது வந்து ஒரு
அது கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருந்தாலும் அதில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவிகளும் சின்னதாக ஈகோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தனுசு லக்னம் வந்து கேது தேசம் கேது வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன்கள் வாங்குற மாதிரி நிர்பந்தங்களை ஏற்படுத்தும், கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னம் வந்து சுக்கிர தேசாவது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி வந்து அது பரிவர்த்தனை 6லேயே இருக்கும்போது வேலை விஷயம் நல்ல ஏற்ற நல்ல லாபம் இருந்தாலும் அது ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக ஃப்ரீயாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். காரணம் சுக்கிரன் இப்போ வக்கரமாக போகிற மாதிரி இருக்கிறனால அந்த வக்கரத்தில் இருக்கிற கொஞ்சம் பலன்களே ஸ்லோவாக தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களுக்கு இந்த ப்ளஸ் மைனஸ் என்னென்ன இருக்குதோ அதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மற்றபடி இருங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க, நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனிதன் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம். ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரானா மீன ராசிக்கார். அதுவும் சுக்கிரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன், ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்களில் பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது, அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ் மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது. ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கிரன் இருக்கிற ஆளுங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்களில் இறங்கணும். அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க. ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள். ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்காலுக்கும் வந்து இந்த 3 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்பாதிக்கணும் அவங்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தது. நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமயம்னு கத்துவாங்க, பார்த்தீங்கன்னா அவன் வந்து எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன லக்னம் மீன ராசிகள். அது சுக்கிரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்களேன் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அதே கூட வந்து நீச்சமான புதனும் இருந்தது வைங்களேன் யாருன்னு கணக்கே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்திங்கன்னா, நான் குப்பகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் வந்து 3ஆம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் 3 8ஆக இருந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்களை வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதீதமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுன்னு வைங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து 3 8ஆம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்வை எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும். தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் 3இல் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ லக்னத்தில் 3இல் வந்து செவ்வாய் ராகு இருக்குது, 3இல் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காம இச்சைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 7ல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் வந்து கூடி
11 நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். சூரியன் செவ்வாய், அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது. ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் இருக்குங்கிற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி 11 இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமேச்சல் வரும். அதே மாதிரி வந்து அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக வந்து 11 கடக 11ஆம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காம ரீதியான விஷயங்களை அவப்பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும். ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது 11ஆம் இடமாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிற லெவலில் போயிடுவாங்க. ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காமேச்சையில் அது 3, 7, 11 வந்து 11 மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க. உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கே இருந்து தசாபுத்தி அந்த நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ ஆண் பெண், ஆணுக்கு வந்து மீனம், பெண்ணுக்கு வந்து கன்னி, இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்குது, அங்கே சுக்கரன் இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக, அது ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்றது அதிகமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.